16வது நினைவு நாளையொட்டி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பத்து வருஷமாக நாங்கள் அவரோட வாழ்ந்தோம், குடும்பமாக வாழ்ந்தோம். குடும்பம் தான் சொல்ல முடியும், அவர் போய் கட்சியோ அரசியலோ அவர்கிட்ட கிடையாது. இந்த படுகொலையில் உண்மையான குற்றவாளிகள் வெளிக்கொணர வேண்டும். அவர்களுக்கு கடுமையான தண்டனை. இன்னொரு முறை ஒரு கட்சியின் தலைவர் இந்த மண்ணில் படுகொலை செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த அரசு இந்த கயவர்களை, இந்த கொடுமையாளர்களை, இந்த தீயவர்களை உடனடியாக மிகப்பெரிய விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் இன்று எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த தமிழக அரசுக்கு இந்த சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலையில் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்றால் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னாங்க. அதுதான் எங்களுடைய இறுதி கட்ட முடிவு. இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றினா மட்டுமே எங்களுக்கு இந்த நியாயமான ஒரு நீதி கிடைக்கும். இதுதான் எங்கள் கோரிக்கை. இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும். அவருடைய இழப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரும் இழப்பு தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தால் இங்கே குறிப்பிட்ட நாங்கள் நாம் தமிழர் சார்பாக இங்கே அரசியல் களத்தில் இருக்கோம். நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய தனித்து போட்டி இதை வந்து அவர் பழங்காலமாக பல தேர்தலில் எங்களுக்கு முன்னாடியே செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் இணைந்து அரசியல் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த இவ்வளோ பெரிய தலைவர் வந்து நம்ம பெருசாக மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு பதிவாக இங்கே பதிவிடுறேங்க.